வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. ஃபாத்திமா அலி பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாறு. இறை தூதர் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா அவர்களிடம் கூறினார்கள், சுவனத்து பெண்களின் தலைவியாக நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் சுவனத்து பெண்களின் தலைவியாக இருப்பார்கள் என்ற நன்மாராயத்தை கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே இருந்தார்கள். அவர்களது பேச்சு, உட்காரும் முறை, எழுந்திருக்கும் முறை மற்றும் நடக்கும் முறை, இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் அவர்களது அனைத்து குண நலன்களும் மற்றும் பாவனைகளும் இறை தூதர் அவர்களைப் போலவே இருந்தது. இறை தூதர் அவர்களின் இளைய மகள் மற்றும் பிரியத்திற்குரிய மகளாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் தனது அபிதாலிப் அவர்களது மகனாரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனம் புரிந்து கொண்டார்கள். அதன் மூலம் வீர தியாகிகளான ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகியோரின் தாயார் என்ற சிறப்பையும் பெற்றுக் கொண்டவரானார்கள். இறை தூதர் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஃபாத்திமா அவர்கள் பிறந்தார்கள். இன்னும் இறை தூதர் அவர்கள் மற்றும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆகிய தம்பதிகளுக்கு பாசமிகு மகளாக ஃபாத்திமா அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த தம்பதிகளுக்கு 3 பெண் மக்கள் இருந்தார்கள். அன்றைய கால வழக்கப்படி பிறந்த குழந்தையை பால் குடிப்பதற்காக பக்கத்து கிராமத்திற்கு அனுப்பி வைக்கின்ற வழக்கத்திற்கு மாற்றமாக அன்னை கதீஜா அவர்கள் தனது இளைய மகளை தன்னுடனேயே வைத்துக் கொண்டு பாலூட்டி வளர்த்து வந்தார்கள். கடைசி மகளை பாசத்தோடு வளர்ப்பதில் மிகவும் அக்கறை காட்டிய அன்னை அவர்கள் பிறரிடம் தனது மகளை வளர்ப்பதற்காக விடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில ஆண்டுகளிலேயே இறை தூதர் அவர்களுக்கு நபித்துவம் பட்டமும் இறைவனால் வழங்கப்பட்டது. இறை தூதர் அவர்களை தனது தூதராக அல்லாஹ் பிரகடனப்படுத்தியவுடன் தனது தந்தையார் அவர்களின் மார்க்கத்தை தனது தாயார் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால பொழுதிலேயே இறை தூதர் அவர்கள் மற்றும் கதீஜா அவர்களின் அருந்தவ புதல்விகளான ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம் ஆகியோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போலவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். ஃபாத்திமா அவர்கள் தனது தாய் மற்றும் தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார்கள். எனவே சத்தியத்திற்காக போராடும் குணம் அவருக்கு இயல்பாகவே வளர்ந்து வந்தது. இன்னும் தன்னால் இயன்ற நேரத்திலெல்லாம் தனது தந்தையாருக்கு வந்த எதிர்ப்புகளை எதிர்த்து நடை போட்டு வந்த வீரத்திற்கு சொந்தக்காரராகவும் அவர் திகழ்ந்தார். இன்னும் தனது வசந்த கால இளமை பருவத்தை சொல்லன்னா துயரங்கள் நிறைந்த அபிதாலிப் பள்ளத்தாக்கினிலும் அவர் கழித்திருக்கின்றார். இந்த அபிதாலிப் பள்ளத்தாக்கில்தான் முஸ்லிம்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு 2 வருடங்கள் கடும் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். இதில் தனது தந்தை மற்றும் தாய், சகோதரிகள் மற்றும் உள்ள முஸ்லிம்களுடன் முஸ்லிம்களாக துயரங்களை ஃபாத்திமா அவர்கள் உறுதியான மனநிலை கொண்டவராக அனுபவித்த சரித்திரத்துக்கு சொந்தக்காரராகவும் அவர் இருந்தார். இந்த சோதனைகளும் வேதனைகளும் அந்த அபிதாலிப் கணவாயோடு மட்டும் முடியவில்லை. அங்கு அவரது உடல் நிலையில் ஏற்பட்ட தாக்கமானது அவரது மரணம் வரைக்கும் அவரை துரத்தி கொண்டே வந்தது. அன்றாட அலுவல்களான மாவரைத்தல், தண்ணீர் இறைத்தல், சமையல் வேலைகள் போன்றவைகள் கூட அவரை எளிதில் களைப்படைய வைத்தன. எனவே அன்றாட வீட்டு வேலைகளில் தனக்கு உதவிகரமாக இருக்கட்டும் என நினைத்து தனது தந்தையாரிடம் ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொள்ள விண்ணப்பித்த பொழுது பொறுப்பான தந்தையாக இறை தூதர் அவர்கள் இவ்வாறு பதிலளித்தார்கள், மகளே, உங்களது வீட்டு வேலைகள் உங்களை சோர்வடைய செய்யும் பொழுதெல்லாம் வல்ல இறைவனை நீங்கள் துதித்து அதன் மூலம் உங்களது களைப்பை போக்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், சத்தியத்திற்காக
தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மணிகளுள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல நாம் வேறு பார்த்ததில்லை. உஹது போர்க்களத்தில் படுகாயமடைந்த நபி தோழர்களுக்கு உதவுவதில் மற்ற அன்சாரி மற்றும் முஹாஜிர் பெண்களோடு பெண்களாக உதவி சிகிச்சை அளித்தார்கள். தனது தந்தையும் இறை தூதருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் கடுமையான காயங்களை பெற்ற பொழுது அதனை வெகு எளிதான ஒன்றாக எடுத்துக் கொள்ளவில்லை. தனது தந்தைக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு விரைந்து மருந்திட்டு அதில் கட்டுப்போட்டு சிகிச்சை அளித்தார்கள். இறை தூதர் அவர்கள் தன்னை இறுதி தூதர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வதற்கு முன்பதாக இறை தூதர் அவர்கள் குறைஷி குலத்தில் மிகவும் போற்றுதற்குரியவராக போற்றப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள். வரலாற்றில் நீங்காத இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த கருப்பு கல்லான ஹஜருல் அஸ்வத் கல்லை கௌபாவில் பதிப்பதற்கு நீதி வழங்கிய அவரது தீர்ப்பு என்றும் வரலாற்றில் வைர வரிகளாக பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் தங்களது விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு அந்த குறைஷிகள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாடினார்கள். இறை தூதர் அவர்கள் தனது இளமை காலத்திலேயே தான் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள திறமை கொண்ட வெற்றிகரமானதொரு வியாபாரியாகவும் திகழ்ந்தார்கள். அன்னாரின் இளமை காலமானது மிகவும் செல்வாக்கு வாய்ந்த, பார்ப்பவர்கள் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அவர் ஒரு போற்றத்தக்க மனிதராக மக்காவில் வலம் வந்தார்கள். ஆனால் என்றைக்கு இறை தூதர் அவர்கள் தன்னை ஒரு இறை தூதர் என்று அறிவித்துக் கொண்டார்களோ அன்றிலிருந்து அவரது வாழ்க்கை தலை கீழாக முற்றிலும் மாறிப்போனது. முழு மக்கா நகரமும் பூமி அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட நகரமாக காட்சி அளிக்க ஆரம்பித்தது. எதிர்ப்புகளும் குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இடிகொண்ட மழையாக வீசப்பட்டதோடு சமூகத்தின் கடை கோடி மனிதனைப் போல அன்னலார் அவர்களை மக்கத்து குறைஷிகள் நடத்த துவங்கினர். இன்னும் அவர் கொண்டு வந்த தூதை தடம் தெரியாமல் ஆக்குவதற்காக அந்த தூதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு எதிராக கடுமையான துன்பங்களையும் துயரங்களையும் சித்திரவதைகளையும் மக்கத்து குறைஷிகள் கட்டவிழ்த்து விட ஆரம்பித்தார்கள். முன்பு மலர்களாலும் புகழ் மாலைகளாலும் தொடுக்கப்பட்ட வீதி வரவேற்புகள் இப்பொழுது கற்களும் முட்களாலும் கொடு மதியாளர்களின் சூழ்ச்சியினாலும் பின்னப்பட்ட வஞ்சக வளையமாக காட்சி அளிக்க ஆரம்பித்தது. ஏன் இறை தூதர் அவர்களை கொலை செய்யக்கூட அந்த கூட்டம் தயாராகவே இருந்தது. இந்த கடுமையான சோதனையான நாட்கள் இறை தூதர் அவர்களது வீட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த இயலவில்லை. இந்த சோதனையான காலகட்டத்தில்தான் ஃபாத்திமா அவர்கள் தனது இளமை பருவத்தை கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது இளமை வாழ்க்கை முதிர்ச்சியான தேர்ந்த பொறுமைசாலிகளுக்கே உரிய பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் உறுதியோடும் கழிந்து கொண்டிருந்தன. இன்னும் தனது இளமை பருவத்தை தனது தந்தையை காப்பாற்றும் புலியாகவும் அவர்கள் வீரத்தோடு செயல்பட்டார்கள். அபூ ஜஹல் மற்றும் உத்பா, ஷைபா போன்றோர்கள் இறை தூதர் அவர்கள் மீது தங்களது பல பிரயோகங்களை பிரயோகித்த பொழுது ஃபாத்திமா அவர்கள் தனது தந்தைக்கு முன்பாக பாதுகாப்பு அரண் போல நின்றார்கள். ஒரு சமயம் இறை தூதர் அவர்கள் தனது தோழர்களுடன் கௌபா ஆலயத்திற்குள் தொழுது இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த நேரத்தில்தான் மக்கத்து இறை நிராகரிப்பாளர்கள் ஒரு ஒட்டகத்தை பலி கொடுத்திருந்தனர். அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் மலம் மற்றும் குடலை பார்த்த அபூ ஜஹல் என்பவனுக்கு ஒரு வித்தியாசமான திட்டம் உருவானது. தனது திட்டத்தை தனது நெருங்கிய சகாவான மனித குலம் அருவருக்கத்தக்க இழி பிறவியான உக்பா பின் முஈத் என்பவனிடம் அபூ ஜஹல் தெரிவித்தான். அபூ ஜஹலின் திட்டத்தை நிறைவேற்ற துள்ளி குதித்து எழுந்த உக்பா பின் முஈத் அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் இரத்தம் தோய்ந்த மலத்துடன் கூடிய அந்த குடலை இறை தூதர் அவர்கள் சிரம் தாழ்த்தி தனது இறைவனை தொழுது கொண்டிருந்த பொழுது கழுத்திலேயே அந்த குடலை தூக்கி வந்து போட்டான். உக்பாவின் இந்த செய்கை அங்கிருந்த ஏனைய நிராகரிப்பாளர்களுக்கு சிரிப்பையும் ஏளனத்தையும் ஊட்டியது. அந்த நேரத்தில் தனது வீட்டிலிருந்து ஃபாத்திமா அவர்களுக்கு செய்தி எட்டியதுதான் தாமதம். கௌபாவை நோக்கி விரைந்து வந்தார்கள். தனது தந்தையின் மீது போடப்பட்டிருந்த அந்த மலம் தோய்ந்த ஒட்டக குடலை
தனது பிஞ்சி விரல்களால் அப்புறப்படுத்தினார்கள். தனது தந்தையின் முதுகையும் சுத்தம் செய்து விட்டார்கள். இந்த ஈனச் செயலை செய்த அந்த குறைஷிகளை பார்த்து கோபமான வார்த்தைகளால் வீசினார்கள். பின் இறை தூதர் அவர்கள் தனது தொழுகையை நிறைவேற்றி முடிந்தவுடன் தன்னை படைத்த வல்லோனிடம் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், இந்த ஈனச் செயலுக்கு காரணமாக அமைந்த அபு ஜஹல் பின் ஹிஷாம், ஷைபா பின் ரபிஇ, உக்பா பின் முயீத் மற்றும் உமையா பின் கலௌஃப் ஆகியோரை விட்டு விடாதே. உனது இறுக்கமான பிடியாக அவர்களை பிடித்துக் கொள் என்று பிரார்த்தித்தார்கள். இறை தூதர் அவர்கள் பிரார்த்திப்பதை கண்ட அச்சமடைந்த அவர்கள் கௌபாவின் முன்பாக நின்று கொண்டு பிரார்த்திக்கப்படும் பிரார்த்தனையை நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், தங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை வர காத்திருக்கின்றது என்று கலவரமடைந்தார்கள். ஆம், அந்த ஷைத்தானிய சக்திகள் அச்சமடைந்தவாறே நடந்தது. இவர்களில் உக்பா பின் அபி முயீத் என்பவனை தவிர மற்ற அனைவரும் பத்ர் போர்க்களத்தில் படுகொலை செய்யப்பட்டு வேறறுந்த மரமாக வீழ்ந்தார்கள். உக்பா பின் அபி முயீத் என்பவன் மட்டும் சிறை பிடிக்கப்பட்டு இறை தூதர் அவர்கள் முன் நிறுத்தப்பட்டான். உக்பா பின் அபி முயீத்திற்கு மரண தண்டனை வழங்குமாறு தனது தோழர்களுக்கு இறை தூதர் அவர்கள் உத்தரவிட்டதும் அவன் அச்சத்தால் துடிக்க ஆரம்பித்தான். எனக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கின்றனர், அவர்களின் நிலை என்னாவது என்று கெஞ்சினான். அதற்கு அவர்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டியவர்களே என்றார்கள். நான் குறைஷி குலத்தின் ஒரு தலைவன் என்பதற்காகத்தானே நீங்கள் என் மீது மரண தண்டனை விதித்திருக்கின்றீர்கள் என்றும் கேட்டான். இறை தூதர் அவர்கள் ஆம் என்னும் பாவனையோடு அவனை பார்த்தார்கள். பின்பு தனது தோழர்களின் பக்கம் திரும்பிய இறை தூதர் அவர்கள், என் அருமை தோழர்களே, இவன் செய்த காரியம் என்னவென்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டுவிட்டு, ஒருமுறை நான் இறைவனை தொழுது எனது நெற்றியை நிலத்தில் வைத்து கௌபாவின் முன் வணங்கிக் கொண்டிருந்த பொழுது எனது கழுத்தின் மீது தனது பாதங்களை வைத்து அழுத்தினான். அவன் என் கழுத்தின் மீது மிதித்து அழுத்தியதன் காரணமாக எனது கண்கள் இரண்டு பிதுங்கி வெளியில் வந்து விடுமோ என்று அச்சப்படும் அளவுக்கு அவன் என்னை கொடுமைப்படுத்தினான். இன்னும் ஒரு முறை நான் தொழுது கொண்டிருந்த பொழுது எனது தலை நிலத்தில் பதிந்திருந்த பொழுது அவர்களது இணை தெய்வங்களான லாத்திற்கும் உஸ்ஸாவிற்கும் அறுத்து பலியிட்ட ஒட்டகத்தின் மலக்குடலை எனது பின்புறமாக என் மீது போட்டுவிட்டு சிரித்து விளையாடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என் மீது வீழ்ந்து கிடந்த அந்த அழுக்குகளை தனது பிஞ்சி விரல்களின் மூலமாக சுத்தம் செய்து விட்டார்கள் எனது அருமை மகளார் ஃபாத்திமா அவர்கள் என்று கூறினார்கள். ஒருமுறை அபு ஜஹல் தனது தோழர்களுடன் கௌபாவின் முன்பதாக உட்கார்ந்து கொண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவின் வீதிகளில் பரப்பிக் கொண்டும் தன்னை இறுதி தூதராக அறிவித்துக் கொண்டும் இருக்கின்ற இறை தூதர் அவர்களை எவ்வாறு தீர்த்து கட்டுவது என்ற ஆலோசனையில் இருந்தனர். நமது தெய்வங்களை மறுக்கக்கூடிய குற்றத்தை புரிந்த இவருக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர்கள் சூளுரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஃபாத்திமா அவர்களுக்கு இவர்களது திட்டம் காதில் விழுந்து விடுகின்றது. இதனால் கலவரப்பட்ட ஃபாத்திமா அவர்கள் விரைந்து தன்னுடைய தந்தையரான இறை தூதர் அவர்களிடம் சென்று இந்த அரக்கத்தனமாக மூடர்களின் சதித்திட்டத்தினை விவரிக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அழுது கொண்டே, தந்தையே, அவர்கள் அவர்களது தெய்வங்களாக லாத், உஸ்ஸா, மனாத் மற்றும் நாயிலா ஆகியவற்றின் மீது சத்தியம் செய்துள்ளனர். நீங்கள் வீட்டினை விட்டு வெளியே வரும் பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்கி கொலை செய்ய முடிவு செய்துள்ளனர் என்று கூறினார்கள். மகளே, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், உமது தந்தையின் பாதுகாவலனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று இறை தூதர் அவர்கள் தனது மகளுக்கு ஆறுதல் கூறினார்கள். அதன் பின் எழுந்த இறை தூதர் அவர்கள் அமைதியாக தொழுகைக்காக ஒளி செய்துவிட்டு கௌபாவை நோக்கி நடக்கலானார்கள். அப்பொழுது அபு ஜஹல் மற்றும் அவனது தோழர்களை இறை தூதர் அவர்கள் கடந்து சென்ற பொழுது இறை தூதர் அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார்கள். பின்பு அவர்களது பார்வை நிலத்தை நோக்கி திரும்பியது. அப்பொழுது அவர்கள், அல்லாஹ் அவர்களது முகங்களை புழுதி படிய செய்யட்டும் என்று கூறினார்கள். அவ்வாறு கூறிக்கொண்டே குனிந்து கை நிறைய மண்ணை அள்ளி அவர்கள் இருந்த திசையின் பக்கம் வீசி எறிந்தார்கள்.
இதனால் கலவரமடைந்த அபூஜஹல் மற்றும் அவனது தோழர்கள் அவர்களில் எவரும் அந்த இடத்தை விட்டும் நகர சக்தி அற்றவர்களாக அல்லது பேச இயலாதவர்களாக உட்கார்ந்திருந்தார்கள். அல்லாஹுவின் வல்லமை அவர்களை எதுவும் செய்ய சக்தி அற்றவர்களாக ஆக்கி வைத்திருந்தது. ஒருமுறை ஃபாத்திமா அவர்கள் அபூஜஹலை கடந்து சென்ற பொழுது எந்த காரணமுமின்றி அந்த பிஞ்சு குழந்தையின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அப்பொழுது குறைஷிகளின் தலைவராக இருந்த அபு சுஃபியான் அவர்களிடம் சென்று நாகரிகமற்ற முறையில் தனது கன்னத்தில் அபூஜஹல் அறைந்து விட்டது பற்றி புகார் கூறினார்கள். அபூஜஹல் இருக்கும் இடத்திற்கு ஃபாத்திமா அவர்களை அழைத்துச் சென்ற அபு சுஃபியான் அவர்கள், இந்த கேடுகட்ட அரக்க குணம் படைத்த அபூஜஹல் உங்கள் கன்னத்தில் எவ்வாறு அறைந்தானோ அதனைப் போலவே நீங்களும் அவனது கன்னத்தில் அறையுங்கள் என்று கூறினார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு திரும்பி தனது தந்தையாரிடம் நிகழ்ந்தவற்றை விவரித்த பொழுது அபு சுஃபியான் அவர்களின் நீதமான நடவடிக்கையினால் கவரப்பட்ட இறைத்தூதர் அவர்கள் அபு சுஃபியான் அவர்கள் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். இறைத்தூதர் அவர்களது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது. பின்னாளில் அபு சுஃபியான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் என்று இறைத்தூதர் அவர்கள் தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு 7 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. குறைஷிகள் தங்களது முழு பலத்தை பிரயோகித்தும் இஸ்லாத்தையும் அதன் தூதையும் அதற்கு செவிமடுத்து இஸ்லாத்தினை ஏற்றுக் கொள்பவர்களின் எண்ணிக்கையையும் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த இயலவில்லை. கொடுமைகளுக்கு மேல் கொடுமைகளை கட்டவிழ்த்தும் பாலைவன சுடு மணலில் வெற்றுடம்புடன் தெரு தெருவாக சிறுவர்களை விட்டு இழுத்து துன்புறுத்திய பொழுதும் இறைத்தூதர் அவர்களின் தோழர்கள் வணங்கத்தக்க இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராக இருக்கின்றார்கள் என்றே முழங்கினார்கள். இந்த அளவு கொடுமைகளை கண் முன்னால் கண்ட பொழுதிலும் முன்னை காட்டிலும் இஸ்லாத்தை தங்களது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ள கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது. இதனை விட ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்களும் உமர் பின் ஹத்தாப் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பின் மக்காவில் பூகம்பமே வெடித்துவிட்ட பிரளயமே ஏற்பட்டது. இஸ்லாத்தின் மீதும் அதன் கொள்கைகள் மீதும் அதனை பின்பற்றுபவர்கள் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்ட கூட்டம் குறைஷி தலைவர்கள் மீது நெருக்கதல்களை கொடுக்க ஆரம்பித்தது. முஹம்மதையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், அவர்களையும் அவர்களது பிரச்சாரத்தையும் முடக்கி போட வேண்டும் என்று குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இதன் பின்னணியில் மக்காவின் மிக பிரதானமான முக்கியஸ்தர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்க பெருந்தலைகள் ஆகியோர்கள் கொண்டதொரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினான். அந்த கூட்டத்தில் நமது முன்னோர்கள் வழி வழியாக பின்பற்றி வருகின்ற கொள்கை செல்வாக்கிழந்து வருகின்றது. அதே நேரத்தில் முஹம்மதும் அவரது ஆதரவாளர்களின் கூட்டமோ பெருகிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடருமானால் நாளை நம்முடைய நிலைமைகள் என்ன, இதனை தடுத்து நிறுத்துவது எவ்வாறு என்ற கருப்பொருளில் விவாதம் தொடங்கியது. அப்பொழுது நடைபெற்ற கூட்டத்தில் ஷைத்தானின் தோழனான நதர் பின் ஹாரித் என்பவனும் கலந்து கொண்டான். இவன் சிறுமதி படைத்த மற்றும் கேடுகட்ட எண்ணங்களுக்கு சொந்தக்காரனாக திகழ்ந்தான். அவனது எண்ணங்களும் கருத்துக்களும் கீழ்த்தரமானவைகளாகவே இருந்து வந்தன. அவன் முஸ்லிம்களை முழுமையான சமூக மற்றும் பொருளாதார பகிஷ்கரிப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என்று கருத்து தெரிவித்தான். இவர்களுக்கு பேருதவி புரிந்து வருகின்ற பனு ஹாஷிம் மற்றும் பனு அப்துல் முத்தலிப் கோத்திரத்தார்களையும் பகிஷ்கரிப்பிற்குள் உட்படுத்த வேண்டும். உணவோ அல்லது தண்ணீரோ கூட அவர்களுக்கு வழங்கக்கூடாது. மேலும் அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்க குழு ஒன்றையும் அமைக்க வேண்டும். அதன் மூலம் இந்த புதிய மார்க்கத்தை அதன் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று கொக்கரித்தான். யாரும் எதிர்பார்க்காத இந்த திட்டத்தை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது சதித்திட்டம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் விளைவாக முஸ்லிம்கள் சமூக மற்றும் பொருளாதார பகிஷ்கரிப்பிற்கு உட்படுத்தப்பட்டு முஸ்லிம்களிடம் எந்தவித கொடுக்கல் வாங்கல்கள்,
திருமண உறவுகள், வியாபார தொடர்புகள் என எதுவித உறவுகளும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்ற முடிவின் அடிப்படையில் ஷுஐப் அபிதாலிப் என்ற அபிதாலிப் பள்ளத்தாக்கில் ஒதுக்கப்பட்டனர். இவ்வாறாக சமூக பகிஷ்கரிப்பினால் ஒதுக்கப்பட்ட முஸ்லிம்கள் 3 வருடங்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். இருப்பினும் முஸ்லிம்களில் எவருடைய இதயமும் சத்தியத்தை நிராகரித்துவிட்டு அசத்தியத்திற்கு இணங்கி போகவில்லை. பசியினால் துடித்தன குழந்தைகள், சோவை இழந்து தவித்தனர் தாய்மார்கள், சகோதரிகள், உதவியற்ற முதியோர்கள் ஆகிய இத்தனை துன்ப துயரங்களுக்கிடையேயும் முஸ்லிம்களின் எவருடைய இதயமும் இளகிவிடவில்லை. இதனை வரலாறு இவ்வாறு குறித்து வைத்துள்ளது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் முழுமையான சமூக பகிஷ்கரிப்பு அமுல்படுத்தப்பட்ட பொழுதும் அவர்களில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என பன்முகம் கொண்டவர்கள் இருந்த போதிலும் இவர்களில் எவரும் அந்த புதிய மார்க்கத்தை துறந்து விடவில்லை. அவர்களின் எவருடைய இதயத்தையும் அதன் வலிமையையும் அசைத்தும் கூட பார்க்க முடியவில்லை. என்ன அதிசயம், ஆச்சரியம் என்று வியந்து போற்றுகின்றது. சத்தியமும் அந்த சத்தியத்திற்காகவே நாம் இத்தகைய கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அவர்களது மன வலிமையும், இன்னும் நம்முடன் இறைத்தூதர் அவர்களும் உடன் இருக்கின்றார்கள் என்ற உள வலிமையும் அந்த தோழர்கள் மற்றும் தோழியர்களை எந்தவித கஷ்டத்தையும் நாங்கள் தாங்க வல்லவர்கள் என்று பறைசாட்ட வைத்தது. இன்னும் இந்த ஷுஐப் பள்ளத்தாக்கில் சமூக பகிஷ்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டமையால் அவர்களிடமிருந்து சில தீய குணங்கள் அவர்களிடமிருந்து அகன்றன. இறை நம்பிக்கையில் புடம்போடப்பட்ட தங்கங்களாக அவர்கள் மாறினார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்களது இறை நம்பிக்கையும் அதில் உறுதியும் சேர்ந்தே வளர்ந்ததே ஒழிய அணுவளவு கூட குறையவில்லை. மக்காவின் செல்வ சீமாட்டியான கதீஜா அவர்களின் ஆருயிர் மகளான ஃபாத்திமா அவர்களுக்கு அப்பொழுது 10 வயதே ஆகியிருந்த பொழுதும் அவர்களும் சிறிதும் இறை நம்பிக்கையில் அசைந்து கொடுக்காமல் மலை போல உறுதியாக இருந்தார்கள். சத்தியத்திற்காகவும் இறை தூதர் அவர்களுக்காகவும் தங்களது உயிர்களையும் கூட அவர்கள் தத்தம் செய்ய சித்தமாகவே இருந்தார்கள். அவர்கள் இந்த சமூக பகிஷ்கரிப்பின் காரணமாக பட்ட துன்பங்கள் பின்னாளில் அவர்களது வாழ்நாளின் எஞ்சிய நாட்களை உடல் ரீதியாக பாதிக்கவும் செய்தது. சத்தியத்துக்கு சான்று பகர்ந்த மக்களை இறைவன் ஏன் தான் இவ்வாறு சோதனை செய்கின்றானோ, இதற்கு பின்னால் உள்ள இறை கட்டளைதான் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கான விடைகளை மனித மனங்களால் மிகச் சிறிதளவே கணக்கிட இயலும். அதற்கு பின்னால் உள்ள இறை நியதிகள் என்னவென்பதை மனிதனால் கணக்கிட இயலாத ஒன்றாகும். இந்த அற்பமான உலகத்தின் இன்ப துன்பங்களை அற்பமென கருதி அதனை பற்றிய ஆசை எதுவும் கொள்ளாமல் வாழ்கின்ற ஆத்மாக்களை பற்றி இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே கதி என்று கிடப்பவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் அவர்களது இறை வேட்கையை அதிகரிக்க செய்கின்றன. அதில் கிடைக்கின்ற அலாதியான இன்பத்தை பற்றி இந்த உலக வாழ்வே கதி என்று கிடப்பவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதனை கணக்கிடவும் இவர்களால் இயலாது. அந்த சத்தியத்திற்கு சான்று பகர்பவர்கள் வடிக்கின்ற கண்ணீர் அவர்களது பாவ கரைகளை போக்குகின்றன. இன்னும் இதயங்களையும் மனங்களையும் சூழ்ந்து கிடக்கின்ற அழுக்குகளை அவை சுத்தம் செய்கின்றன. இறைவனையும் அவனது தண்டனையையும் பற்றி அஞ்சுகின்ற அந்த இதயங்கள் தனது இறைவனின் முன்னால் சிரம்பணிந்து விடுகின்றன. அவ்வாறு அவர்கள் தங்களது நெற்றிகளை இறைவன் முன் சரணடைந்து விட்ட பின் அவர்களது கண்கள் கண்ணீரை வடிக்கின்றன. அவ்வாறு அவர்கள் தங்களை வருத்திக் கொள்வதன் மூலம் இறைவனுக்கு மிக நெருக்கமான அடியானாக அவன் மாறிவிடுகின்றான். அதனைத்தானே ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட ஆத்மாவும் விரும்புகின்றது. நிச்சயமாக ஏக இறைவன் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற அந்த நாளிலே நிச்சயமாக அவனது பேரருட்கொடைகளை பெற்றுக் கொள்வார்கள். இன்னும் யார் யாரெல்லாம் அவனது சத்திய வேதத்தையும் அவனது கட்டளைகளையும் மீறினார்களோ அவர்கள் அந்த நாளிலே கெட்டதையை பெற்றுக் கொள்வார்கள். சமூக பகிஷ்காரத்தை குறைஷிகள் நீக்கிக் கொண்டு விட்டதன் பின்னால் இறைவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது மகள் ஃபாத்திமா அவர்களும் அன்னை கதீஜா அவர்களை இழந்த சோகத்திற்கு ஆளானார்கள்.
சமூக பகிஷாரத்தினுடைய முற்றுகையில் இருந்த பொழுது ஃபாத்திமா அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களானார்கள். இப்பொழுது இறை தூதர் அவர்கள் தன்னை இறைவனுடைய திருத்தூதர் என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டதன் 10 வருடம் பூர்த்தியாகி இருந்தது. இன்னும் இந்த காலகட்டத்தில் இறை தூதர் அவர்களுக்கு எதிராக குறைஷிகள் சொல்லன்னா கொடுமைகளை அவிழ்த்து விட்ட பொழுது அதற்கெல்லாம் மருந்து தடவுவராக குறைஷிகளின் தாக்குதல்களிலிருந்து இறை தூதர் அவர்களை பாதுகாக்கின்ற கேடயமாக திகழ்ந்த அபூதாலிப் அவர்களும் மரணம் அடைந்து விட்டார்கள். இதன் காரணமாக இறை தூதர் அவர்கள் உதவி செய்வதற்கு யாருமற்ற அனாதையாகிவிட்டார் என்று கருதி அண்ணலார் அவர்கள் மீது சொல்லன்னா கொடுமைகளை கட்டவிழ்த்து விட துணிவு கொண்டார்கள் இந்த குறைஷிகள். அப்பொழுது ஃபாத்திமா அவர்கள் மிகவும் இளமையாக இருந்த காலகட்டமாக இருந்தாலும் கூட இறை தூதர் அவர்கள் அனுபவித்து வந்த சொல்லன்னா துன்பங்களையும் இவர்களும் அனுபவித்து மிகவும் பொறுமையுடன் இருந்து வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இறை தூதர் அவர்கள் மக்காவிற்கு அருகிலுள்ள தாயிப் நகரத்து மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து வைப்பதற்காக சென்றார்கள். மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷிகளைப் போலவே இந்த தாயிப் நகரத்து மக்கள் இறை தூதர் அவர்களை மலர் கொடுத்து வரவேற்பதற்கு பதிலாக கல்லால் துவம்சம் செய்தார்கள். அதனால் ஏற்பட்ட காயத்துடன் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த தாயிப் நகரத்தை விட்டும் இறை தூதர் அவர்கள் வெளியேறினார்கள். தனக்கு சொல்லன்னா துன்பத்தை கொடுத்து விட்ட தாயிப் மக்களை சாபமிடாத இறை தூதர் அவர்கள் அவர்களது அறியாமையை எண்ணி அவர்கள் நேர் வழியை விரைவில் கண்டு கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இறை தூதர் அவர்கள் தாயிப் நகரத்திலிருந்து திரும்பி வந்த கோலத்தை கண்ட ஃபாத்திமா அவர்களும் உம்மு குல்தும் அவர்களும் வேதனை தாழாமல் கண்ணீர் விட்டு அழலானார்கள். அவர்களது கண்ணீரை துடைத்து விட்ட இறை தூதர் அவர்கள் அவர்களை பொறுமையுடன் இருக்குமாறு ஆறுதலும் தேறுதலும் கூறினார்கள். சத்திய பாதையில் இவையெல்லாம் தவிர்க்க முடியாதவைகள். விரைவில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான். தனது சத்திய மார்க்கத்தை மற்ற மார்க்கங்களை எல்லாம் மிகைக்கும்படி செய்வான் என்றும் கூறினார்கள். கஷ்டத்திற்கு பின்தான் இலேசு இருக்கின்றது, கஷ்டத்திற்கு பின்தான் இலேசு இருக்கின்றது என்றும் கூறினார்கள் இறை தூதர் அவர்கள். இப்பொழுது மதினாவிற்கு சத்தியத்தை பரப்புவதற்காக இறை தூதர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற சுப செய்தியை இறை தூதர் அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள். இன்னும் இறை தூதர் அவர்களை தங்களது மதினத்து நகரத்தில் வந்து குடியேறி விடும்படியும் இன்னும் இறை தூதர் அவர்கள் விரும்புகின்ற எத்தகைய உதவியையும் தாங்கள் செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றோம் என்றும் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். அல்லாஹுவின் கட்டளைப்படி இறை தூதர் அவர்கள் மதினத்து மக்களின் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதுடன் மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். அதற்கு முன்பாக தனது தோழர்களை மதினாவை நோக்கி பயணப்படுமாறு கட்டளையிட்ட இறை தூதர் அவர்கள் அவர்களை அடுத்து தனது ஆருயிர் தோழரான அபுபக்கர் சித்திக் அவர்களுடன் பயணப்பட்டார்கள். கதீஜா அவர்களது மறைவுக்கு பின் இறை தூதர் அவர்கள் மணந்து கொண்ட சௌதா பின் சம்ஹா அவர்களுடன் தனது 2 பெண் மக்களையும் மக்காவில் உள்ள தனது இல்லத்தில் விட்டுவிட்டு மதீனா சென்றார்கள் இறை தூதர் அவர்கள். அதன் பிறகு சில காலங்கள் கழித்து இறை தூதர் அவர்கள் இந்த 3 பெண்களையும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்படி கட்டளையிட்டதற்கு இணங்க ஹிஜ்ரத் செய்தவர்களின் பட்டியலில் இந்த 3 பெண்களும் தங்களது பெயர்களை வரலாற்று பக்கங்களிலே பதித்துக் கொண்டார்கள். ஆனால் ஒருவர் பின் ஒருவராக மக்காவை விட்டும் மக்கள் இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு சென்று கொண்டிருப்பதை பார்த்த மக்கத்து குறைஷிகளுக்கு பொறுக்கவில்லை. இதனை எப்பாடு பட்டாகிலும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று மக்காவின் புறநகர் பகுதியில் கண்காணிப்பை அதிகப்படுத்திக் கொண்டனர். இவ்வாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மக்காவின் சில கொடூர மதிப்படைத்த குறைஷிகளில் சிலர் இந்த 3 பெண்கள் சென்ற ஒட்டகத்தை வழிமறித்து நின்றனர். இவ்வாறு வழிமறித்து நின்றவர்களில் முக்கியமானவன் குறைஷி குலத்தைச் சேர்ந்த ஹவைரத் பின் நகீத் என்பவனாவான்.
இவன் இறைத்தூதர் அவர்களின் மகள்கள் பயணித்த ஒட்டகத்தை அதட்டி அடிக்க துவங்கவும் அவர்கள் பயணம் செய்த அந்த ஒட்டகம் எகிரி குதிக்க ஆரம்பித்தது. இதன் காரணமாக இறைத்தூதர் அவர்களின் 2 பெண் மக்களும் ஒட்டகத்திலிருந்து தவறி கீழே விழுந்தனர். இதனை பார்த்த அவன் ஓட்டமெடுக்க ஆரம்பித்தான். இவ்வளவு நடந்ததன் பின்பும் அவர்களது இறை நம்பிக்கையும் அந்த இறை நம்பிக்கை தந்த தைரியமும் உள வலிமையும் பயணத்தை நிறுத்த இடம் கொடுக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்களது பயணத்தை தொடர ஆரம்பித்தார்கள். மதினத்து மாநகரை நோக்கியவர்களாக மதீனாவின் எல்லையை அடைந்ததும் இறைத்தூதர் அவர்களே முன் வந்து தங்களது இளவல்களை வரவேற்றார்கள். அவர்கள் உயிருடன் மீண்டு வந்தது குறித்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். இறை நம்பிக்கையுடன் தங்களது பயணத்தை தொடர்பவர்களுக்கு இறைவனே மிகச்சிறந்த பாதுகாவலனாக இருக்கும் பொழுது யார்தான் அவர்களுக்கு தீங்கிழைத்து விட முடியும்? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடிய பத்ர் யுத்தம் நிகழ்ந்தது. இந்த யுத்தத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தைரியமாக போரிட்டு தனது வீரத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த போரில் இறை நம்பிக்கையாளர்கள் பெரு வெற்றி பெற்றதோடு இறை நிராகரிப்பாளர்களும் அவர்களின் மிக முக்கிய தலைவர்களாக அபூஜஹல் போன்றோர்கள் இந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு படுகொலையும் செய்யப்பட்டார்கள். எதிரிகளில் பலர் உயிருடன் பிடிக்கப்பட்டு யுத்த கைதிகளாக மதீனா நகருக்கு கொண்டு வரப்பட்டார்கள். முன்பை காட்டிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த யுத்தத்தின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்கள் மிகச்சிறந்த ஆன்மீக பலத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்பொழுது ஃபாத்திமா அவர்களுக்கு 18 வயது பூர்த்தியாகி இருந்தது. மேலும் முக்கிய நபர்களாக கருதப்பட்ட பலர் ஃபாத்திமா அவர்களை மணந்து கொள்வதற்காக இறைத்தூதர் அவர்களிடம் அணுக ஆரம்பித்தார்கள். ஆனால் இறைத்தூதர் அவர்களோ இறைவன் தரப்பிலிருந்து அதற்கான சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வெட்கப்பட்டவராக தனது முதுகுக்கு பின்னால் எதையோ மறைத்துக் கொண்டவராக முன்னப்பொழுதும் இல்லாத பாங்காக இறைத்தூதர் அவர்களின் முன்பதாக வந்து நின்றார்கள். அலி அவர்களின் வித்தியாசமான அந்த கோலத்தை பார்த்த இறைத்தூதர் அவர்கள் அலி அவர்களது உள்ளத்தில் ஓடுகின்ற வரிகளை வாசித்து காட்டுபவர்கள் போல, அலியே, நீங்கள் எனது மகளை மணந்து கொள்வதற்கு சம்மதம் கேட்டுத்தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள் என்றார்கள். அதற்கு அலி அவர்கள், நீங்கள் நினைத்தபடியேதான், அதற்குத்தான் இங்கே உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்று கூறினார்கள். இறைத்தூதர் அவர்கள் தனது அருமை மகளார் ஃபாத்திமா அவர்களிடம் சென்று, தங்களுக்கு அலி அவர்களை மனமுடித்து வைக்க நான் நாடுகின்றேன், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். இதனை கேட்ட மாத்திரத்திலேயே மிகவும் அமைதியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விம்மி அழ ஆரம்பித்தார்கள். ஃபாத்திமாவே, அலி மிகவும் கற்ற ஞானமுள்ள மனிதர், இன்னும் இரக்க சுபாவம் உள்ளவரும் வீரமுள்ள ஆண் மகனும் ஆவார்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். இறைத்தூதர் அவர்களின் தேர்வை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொண்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். இப்பொழுது அலி அவர்களிடம் வந்த இறைத்தூதர் அவர்கள், அலியே, எனது மகளுக்கு மகர் பணமாக நீங்கள் என்ன வைத்திருக்கின்றீர்கள்? வைத்திருந்தால் அதனை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அலி அவர்களின் இளமை பருவம் முதலே அவர்களையும் அவர்களது பொருளாதார நிலைமையையும் நன்கு அறிந்தவர்களான இறைத்தூதர் அவர்கள், சரி, உங்களிடம் எதுவுமே இல்லை என்றால் உங்களது பாதுகாப்பு கவச உடை இருக்கின்றதல்லவா, அதனையே எனது மகளுக்கு மகராக கொடுத்து விடுங்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். தனது கவச உடையை தனது அடிமையிடம் கடை தெருவுக்கு கொடுத்துவிட்ட அலி அவர்கள் அதன் மூலம் 400 திர்ஹம்களை பெற்றுக் கொண்டார்கள். கவச உடையை விற்ற பணத்தை கொண்டு வந்து இறைத்தூதர் அவர்களிடம் கொடுத்த பொழுது அதனை பெற்றுக்கொள்ளாமல், இதனை நீங்களே வைத்துக் கொண்டு திருமணத்திற்கு தேவையான பொருட்களையும் இன்னும் வாசனை திரவியங்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த ஆரம்ப கட்ட வேலைகள் முடிந்ததன் பின் தனது உதவியாளரான அனஸ் பின் மாலிக் அவர்களை அழைத்த இறைத்தூதர் அவர்கள் அபுபக்கர், உஸ்மான், உமர், தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களையும்
அன்சாரிகள் மற்றும் முஹாஜிர் தோழர்களையும் இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள அழைத்து வருமாறு அனுப்பி வைத்தார்கள். அனைத்து தோழர்களும் அங்கே குழுமியதன் பின்னால் அலி அவர்களை அழைத்த இறை தூதர் அவர்கள், நீங்களே உங்களது திருமண உரையை வாசியுங்கள் என்றார்கள். பின் எழுந்து நின்ற அலி அவர்கள் கீழ்கண்ட வாசகத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். எல்லா புகழும் ஏக இறையோனாகிய வல்ல அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். அவன் நம்மீது சொரிந்திருக்கக்கூடிய பூரணமான அருட்கொடைகளுக்காகவும் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவும் நாம் இருந்து கொண்டிருப்பதற்காகவும் அவனுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். இன்னும் அவனை நான் கண்ணியப்படுத்துகின்றேன். அது அவனது கருணையின் மீது நான் ஆதரவு வைக்கின்றேன். இறை தூதர் அவர்கள் தனது மகள் ஃபாத்திமா அவர்களை எனக்கு மணமுடித்து கொடுக்கின்றார்கள். மனக்கொடையாக 400 திர்ஹம்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இறை தூதர் அவர்கள் சொல்ல வருகின்றவற்றை கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கான சாட்சியங்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். இதன் பின்னர் ஃபாத்திமா அவர்களின் சம்மதத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இறை தூதர் அவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக திருமண வாசகத்தை மொழிய ஆரம்பித்தார்கள். மகர தொகையை அறிவித்ததுடன் அங்கு கூடியிருந்த தனது தோழர்களை நோக்கி இறை தூதர் அவர்கள் அலி அவர்களுக்கு ஃபாத்திமா அவர்களை மணமுடித்து கொடுக்குமாறு இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டான். இதன் பின்னர் தம்பதிகளின் சந்தோஷமான வாழ்க்கைக்காகவும் நல்ல எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தித்தார்கள். பின்னர் விருந்தினர்களுக்கு பேரித்தம் பழம் வழங்கப்பட்டது. இறைவன் புது மன தம்பதிகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்காக அங்கு கூடியிருந்த அனைவரும் பிரார்த்தனை செய்து தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். தனது சகோதரனின் மகனாகிய அலி அவர்களின் திருமணம் நடந்ததன் மறுநாள் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து தோழர்கள் அனைவருக்கும் விருந்தளித்தார்கள். புதுமண தம்பதிகளாக புதை வீட்டுக்கு குடிபோகவிருக்கின்ற தம்பதிகளுக்கு சில அடிப்படையான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. ஒரு படுக்கை, காய்ந்த பேரித்தம் மர மட்டைகளாலான தலையணை, ஒரு தட்டு, ஒரு தம்ளர், தோளால் செய்யப்பட்ட தண்ணீர் பை ஒன்று மற்றும் மாவு அரைக்கக்கூடிய திரிகை ஒன்று. இவைதான் இறை தூதர் அவர்களின் அன்புக்கினிய மகள் ஃபாத்திமா அவர்களின் திருமணத்திற்காக வாங்கப்பட்ட பொருட்களின் பட்டியலாகும். இந்த புதுமண தம்பதிகளின் இல்லம் இறை தூதர் அவர்களின் பள்ளிக்கு சற்று தொலைவில் இருந்தது. தனது பிரியத்திற்குரிய மகள் இன்னும் தனக்கு மிகவும் நெருக்கமான இடத்தில் இருந்தால் தன்னால் அடிக்கடி பார்த்து கொள்ள முடியுமே என்று இறை தூதர் அவர்கள் விரும்பினார்கள். இறை தூதர் அவர்களின் விருப்பத்தை அறிந்து கொண்ட ஹாரிதா இப்னு நுஉமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அன்சாரி தோழர் மிகவும் மரியாதையாக இறை தூதர் அவர்களை அணுகி, இறை தூதர் அவர்களே, உங்களது பள்ளிக்கு அருகில் எனக்கு சொந்தமான வீடுகள் பல உள்ளன. இவற்றில் ஏதாவதொன்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்களேன் என்று கூறினார்கள். மிகவும் அருகில் அமைந்த வீடு ஒன்று இறை தூதர் அவர்களை மிகவும் கவர்ந்திருந்தது. தனது தோழரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இறை தூதர் அவர்கள் அந்த வீட்டை தனது பிரிய மகளுக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இன்னும் தனது மகளுக்காக தனது வீட்டை விட்டு கொடுத்த அந்த தோழரின் செல்வம் பெருகுவதற்கும் அவருக்காகவும் இறை தூதர் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டார்கள். இந்த இல்லத்தில் அலி அவர்களும் ஃபாத்திமா அவர்களும் தங்களது புது வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தார்கள். மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவரது மகளாக இருப்பினும் மாவு அரைத்தல், கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து வருதல், இன்னும் சமைத்தல் ஆகிய அனைத்து வீட்டு வேலைகளையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே செய்தார்கள். அபிதாலிப் கணவாயில் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட பொழுது அவர்களது உடலில் ஏற்படுத்தியிருந்த பல வீனங்கள் இதனூடே தொடர்ந்து கொண்டே இருந்தன. இதன் காரணமாக வீட்டு வேலைகளுடன் மிகவும் களைப்படைய ஆரம்பித்தார்கள். ஒரு போரின் பொழுது அதிகமான செல்வங்களும் போர் பொருட்களும் கைதிகளாக ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்கள் வசமாகின. அப்பொழுது தனது துணைவியரான ஃபாத்திமா அவர்களை அழைத்த அலி அவர்கள், ஃபாத்திமா அவர்களே, வீட்டு வேலைகளின் நிமித்தம் நீங்கள் அதிக களைப்படைந்து விடுகின்ற காரணத்தால்
உங்கள் தந்தையிடம் சென்று கைதிகளாக பிடிக்கப்பட்டு வந்துள்ளவர்களில் உங்களுக்கென ஒரு வேலைக்காரியை தருமாறு கேளுங்களேன் என்றார்கள். அலி அவர்களின் ஆலோசனையை கேட்ட பின் நேராக தனது தந்தையை தேடி வீட்டிற்கு சென்றார்கள். இவர்கள் தேடிச் சென்ற நேரத்தில் இறை தூதர் அவர்கள் வீட்டில் இல்லாத காரணத்தால் தான் வந்த நோக்கத்தை இறை தூதர் அவர்களிடம் தெரிவித்து விடுமாறு ஆயிஷா அவர்களிடம் தெரிவித்து விட்டு வந்து விடுகின்றார்கள். அன்றைய இரவு தூங்கச் செல்வதற்கு சற்று முன்னால் இறை தூதர் அவர்கள் தனது மகளாரை தேடி மகளின் வீட்டிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது, மகளே, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹுவை புகழ்ந்து கூறக்கூடிய சில வசனங்களை தனது மகளாருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். மகளே, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த வசனங்கள் ஒரு வேலைக்காரியை விட சிறந்தது. நீங்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் இன்னும் 34 முறை அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் தனது வாழ்நாளை இறை அச்சத்துடன் இறைவனுக்கு உகந்த நல்லடியார்களின் வாழ்வினை வாழ்ந்தார்கள். எப்பொழுதும் அவர்கள் பொறுமையுடையவராகவும் படைத்தவனுக்கு நன்றியுடைய நல்லடியாராகவும் வாழ்ந்து காட்டினார்கள். எத்தகைய கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட எந்த முணுமுணுப்பும் காட்டாதவர்களாக இருந்தார்கள். இந்த உலகமும் அதன் அலங்காரங்களும் எந்த வகையிலும் அவரது வாழ்வை திசை மாற்றிடவில்லை. அவரது முழு வாழ்க்கையும் இஸ்லாத்திற்கு சேவை செய்வதற்காகவும் இறை வழியில் போராடக்கூடிய முஜாஹிதுகளுக்கு பணிவிடை செய்வதற்காகவுமே அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. போர் முனைகளில் காயம் பட்டவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய தாதியாக முன்னணியில் நின்றார்கள். உஹது போர்க்களத்தில் ஃபாத்திமா அவர்களது தந்தையரான இறை தூதர் அவர்கள் காயம் பட்ட பொழுது தனது படுக்கை விரிப்பை தீயில் கருக்கி அந்த சாம்பலை கொண்டு மடை திறந்த வெள்ளம் போல் பாய்ந்து கொண்டிருந்த இரத்த ஒழுக்கை நிறுத்த உதவினார்கள். இந்த உலக வாழ்வில் உங்களது அதிகமான விருப்பத்திற்குரியவர் யார் என இறை தூதர் அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது தனது இளைய மகளாரான ஃபாத்திமா அவர்களது பெயரையே மொழிந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபாத்திமா அவர்கள் தனது தந்தையை போன்ற குணநல அம்சங்களை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்றார்கள். இறை தூதர் அவர்களை போன்ற உருவ அமைப்பில் அல்ல, மாறாக அவர்களது பேச்சு, நடை, பாவனை, உட்காருவது, நிற்பது மற்றும் நடப்பது ஆகிய அனைத்தும் சுருக்கமாக சொன்னால் அவர்களது மொத்த பண்பு நலன்களும் இறை தூதர் அவர்களை போன்றே இருந்தது. தனது மகளாரை சந்திக்க செல்லும் நேரமெல்லாம் தனது தந்தையார் அவர்களை மனதார வரவேற்று அவர்களை அணைத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு வரவேற்க கூடியவர்களாகவும் மரியாதை செய்யக்கூடியவர்களாகவும் ஃபாத்திமா அவர்கள் திகழ்ந்தார்கள். இருவரும் மிக நெருக்கமான பாச பிணைப்புடன் இருந்தார்கள். இறை தூதர் அவர்களை ஃபாத்திமா அவர்கள் சந்திக்க செல்லும் பொழுதெல்லாம் இறை தூதர் அவர்கள் எழுந்திருந்து தனது மகளை ஆசையோடு வரவேற்க கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தனது பண்பு முத்திரைகளை பிறரது மனங்களில் பதியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபாத்திமா அவர்களை பாதிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இறை தூதர் அவர்களை பாதித்தது, கவலை அடைய செய்தது. இன்னும் மகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அனைத்தும் இறை தூதர் அவர்களையும் சந்தோஷம் அடைய செய்தது. ஒருமுறை ஃபாத்திமா அவர்களுக்கும் அவரது கணவர் அலி அவர்களுக்கும் இடையே ஏதோ கருத்து வேறுபாடு எழுந்து விட்டதாக இறை தூதர் அவர்கள் அறிய வந்தவுடன் தனது மகளை சந்திக்க கிளம்பினார்கள். அவர்கள் செல்லும் வழி நெடுகிலும் கலங்கிய மனதுடனும் கவலை தோய்ந்த முகத்துடனும் இறை தூதர் அவர்கள் சென்றார்கள். தனது மகளாரின் வீட்டை விட்டு வெளியேறிய பின்புதான் அவர்களது முகத்தில் அமைதி தவழ்ந்தது. இறை தூதர் அவர்களின் இந்த மாற்றத்தை கண்ணுற்ற அவரது தோழர்கள் இறை தூதர் அவர்கள் தனது மகளாரின் வீட்டிற்கு செல்லும் பொழுது ஒரு மனிதராகவும் அங்கிருந்து திரும்பி வரும் பொழுது இன்னொரு மனிதராகவுமே வந்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதை பற்றி இறை தூதர் அவர்களிடம் அவரது தோழர்கள் வினவிய பொழுது, எனது பிரியத்திற்குரிய எனது 2 இளவல்களிடம் காணப்பட்ட கருத்து வேறுபாட்டை தீர்த்துவிட்டு வருகின்றேன் என்று கூறினார்கள். கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டவுடன் அதன் நிம்மதி பெருமூச்சால் அன்னலார் அவர்களின் வதனங்களில் மகிழ்ச்சி பூக்கள் பூத்திருந்தன. இன்னொரு முறை
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலின் மகளை மணக்க விருப்பம் கொண்டார்கள். இதனை அறிந்து கொண்ட ஃபாத்திமா அவர்கள் தனது தந்தையாரிடம் வந்து அலி அவர்கள் அபூஜஹலின் மகளை அலி அவர்கள் மணந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இதனை கேட்ட இறைத்தூதர் அவர்கள் மிகவும் கலவரம் அடைந்தார்கள். நேரே பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்ற இறைத்தூதர் அவர்கள், எனது மகள் ஃபாத்திமா அவர்கள் எனது இதயத்தின் ஒரு பகுதியாவார். அவருக்கு யார் துன்பம் கொடுக்கின்றார்களோ அந்த துன்பம் என்னையும் பாதிக்கும். அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய அடியாரின் மகளும் அல்லாஹுவின் எதிரியின் மகளும் ஒரே மனிதனை எவ்வாறு மணந்து கொள்ள இயலும்? இறைத்தூதர் அவர்களின் உரையை கேட்ட அலி அவர்கள் தனது எண்ணத்தை மாற்றிக் கொண்டவராக தன்னால் விளைந்த துன்பத்திற்கு ஃபாத்திமா அவர்களிடம் மன்னிப்பு கோரினார்கள். அதன் பின் அவர்களது வாழ்வு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒருமுறை, உங்களது நெருக்கத்திற்கு மிகவும் உரித்தானவர் நானா அல்லது ஃபாத்திமாவா என்று அலி அவர்கள் இறைத்தூதர் அவர்களிடம் வினவினார்கள். அதற்கு நான் ஃபாத்திமா அவர்களிடம் அதிகமான அன்பு வைத்திருக்கின்றேன். ஆனால் அலியே, நீங்கள் எனது மகளை காட்டிலும் எனக்கு நெருக்கமானவராக நேசத்திற்குரியவராக இருக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். இதுவே இறைத்தூதர் அவர்களின் மிகச்சிறந்த பண்பு நலனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவே உண்மையுமாகும். ஏனென்றால் இருவரையும் மிகவும் ஆழமான முறையில் இறை தூதர் அவர்கள் நேசித்தார்கள். அலி மற்றும் ஃபாத்திமா தம்பதிகளுக்கு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் முதல் குழந்தை பிறந்தது. தனக்கு பேர குழந்தை பிறந்திருப்பதை அறிந்த இறை தூதர் அவர்கள் தனது மகளையும் பேரனையும் காண விரைந்து சென்றார்கள். பேரனுக்கு ஹசன் என்ற பெயரை சூட்டினார்கள். ஹிஜ்ரி 4ஆம் வருடம் ஷௌஃபான் மாதம் ஃபாத்திமா அவர்களுக்கு 2வது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஹுசைன் என்று இறை தூதர் அவர்கள் பெயரிட்டார்கள். 3வது குழந்தையாக முஹ்சின் என்பவர் பிறந்தார். அவர் குழந்தையாக இருந்த பொழுதே இறந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. தனது 2 பேர குழந்தைகளையும் மிகவும் நேசித்தார்கள் இறை தூதர் அவர்கள். மேலும் அவர்களை குறித்து, இவர்கள் எனது வாச மலர்கள், இன்னும் சுவனத்தின் இளைஞர்களது தலைவர்கள் என்று பெருமைப்பட கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை இறை தூதர் அவர்கள் தனது கைகளில் ஏதோ ஒன்றை சுற்றி எடுத்துக்கொண்டு செல்வதை கண்டார்கள். இறை தூதர் அவர்களே, தங்களது கைகளில் என்ன இருக்கின்றது என்று கேட்டார்கள். உசாமா அவர்கள் தனது கைகளில் சுற்றப்பட்டிருந்த துணியை விளக்கி உசாமா அவர்களுக்கு இறை தூதர் அவர்கள் காண்பித்த பொழுது அதில் அவர்களது 2 பேர குழந்தைகளைத்தான் அவ்வாறு சுற்றி எடுத்து செல்கின்றார்கள் என்பதை கண்டு கொண்டார்கள். அப்பொழுது இவர்கள் என்னுடைய மகள் வயிற்று பிள்ளைகள், இவர்களை யார் யாரெல்லாம் நேசிக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் நான் நேசிக்கின்றேன் என்று இறை தூதர் அவர்கள் உசாமா அவர்களிடம் கூறினார்கள். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஃபாத்திமா அலி தம்பதிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு ஜைனப் என்று இறை தூதர் அவர்கள் பெயரிட்டார்கள். மீண்டும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு உம்ம குல்தூம் என்று இறை தூதர் அவர்கள் பெயரிட்டார்கள். ஜைனப் பின் அலி அவர்கள் பருவம் அடைந்ததன் பின்னர் அப்துல்லா பின் ஜாஃபர் பின் அபிதாலிப் அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார்கள். உம்ம குல்தூம் அவர்களை உமர் பின் ஹத்தாப் அவர்கள் மணந்து கொண்டார்கள். இவர்களுக்கு ஜைத் மற்றும் ருக்கையா என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. உம்மு குல்தும் அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணந்து கொண்டதன் பின்னர் தனது தோழர்களாக அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் அழைத்து தனக்கு வாழ்த்து கூறுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இதற்கான காரணத்தை அந்த தோழர்கள் வினவிய பொழுது அலி அவர்களது மகளாரான உம்மு குல்தும் அவர்களை நான் மணந்து கொண்டதன் மூலம் இறை தூதர் அவர்களின் குடும்பத்தாருடன் நான் சம்பந்தம் என்ற தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு விட்டேன் அல்லவா? அத்தகைய சந்தோஷமான சிறப்பு மிக்க கௌரவத்தை நான் அடைந்து கொண்டதற்காக என்னை வாழ்த்துங்கள் என்று உமர் அவர்கள் சந்தோஷமாக கூறினார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது வாழ்வில் நிகழ்ந்ததொரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு சமயம் ஒரு பெண் ஃபாத்திமா அவர்களுக்காக சிறியதொரு தட்டில் சில ரொட்டி துண்டுகளையும் சில இறைச்சி துண்டுகளையும் அனுப்பி வைத்தார்கள். அதனை ஒரு பெரிய தட்டில் வைத்து அதனை ஒரு துணியினால் மூடி வைத்து விட்டு தனது தந்தையரான இறை தூதர் அவர்களுக்கு செய்தி அனுப்பி தன்னுடைய வீட்டில் வந்து சாப்பிட வருமாறு அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களும்
தனது அன்பு மகளின் அழைப்பை ஏற்று ஃபாத்திமா அவர்களின் வீட்டிற்கு சாப்பிட வந்ததன் பின்னர் அந்த தட்டை மூடியிருந்த துணியினை ஃபாத்திமா அவர்கள் விளக்கிய பொழுது அந்த தட்டு முழுவதும் ஏராளமான ரொட்டி துண்டுகளும் இறைச்சி துண்டுகளும் நிறைந்திருக்க கண்டு அதிசயித்து போனார்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவித்தவர்களாக, இது இறைவன் தனது தூதர் அவர்களுக்கு செய்த பேருபகாரம் என்றெண்ணிக் கொண்டவர்களாக, இறைவனின் திருப்பெயரை மொழிந்தவர்களாக தனது தந்தையாருக்கு அந்த உணவை பரிமாற ஆரம்பித்தார்கள். தட்டில் காணப்பட்ட ஏராளமான உணவை பார்த்த இறை தூதர் அவர்கள் தனது மகளை பார்த்து புன்னகை பூத்தவர்களாக, இவ்வளவு உணவை தங்களுக்கு அனுப்பி வைத்தவர் யாரம்மா என்று கேட்டார்கள். அல்லாஹுதான் இந்த அருட்கொடைகளை தனக்கு வழங்கினான் என்று கூறியவர்களாக, அவன்தான் விரும்பியவர்களுக்கு வாழ்வாதாரங்களை கணக்கின்றி தாராளமாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்றும் தனது தந்தையை நோக்கி கூறினார்கள். மீண்டும் புன்னகை பூத்தவர்களாக இறைவனுக்கு நன்றி கூறிய இறை தூதர் அவர்கள், மகளே, நீங்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போல பேசுகின்றீர்கள் என்று கூறினார்கள். பின் இறை தூதர் அவர்கள் தனது மகளுடனும் தனது மருமகனார் அலி அவர்களுடனும் இன்னும் தனது பேர குழந்தைகளுடனும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினார்கள். அவர்கள் உண்டது போக ஏராளமான உணவு இன்னும் எஞ்சியிருந்தது. அதனை இறை தூதர் அவர்களின் மனைவிமார்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களும் அதனை உண்டதன் பின் எஞ்சி இருந்ததை அக்கம் பக்கத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், திருமறை குர்ஆனின் ஒரு அத்தியாயமான சூரா அன்-நஸ்ர் இறங்கியதன் பின்னர் தனது மகளை அழைத்த இறை தூதர் அவர்கள், இறைவன் தன்னை மிகவும் நெருக்கமாக்கி வைக்கவிருப்பதாகவும் இன்னும் தனக்கு இந்த உலக வாழ்க்கையின் இறுதி நேரம் மிகவும் அண்மித்து விட்டதாகவும் தெரிவித்தார்கள். இஸ்லாம் இப்பொழுது நாலா பக்கமும் பரவ ஆரம்பித்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள் நுழைய ஆரம்பித்திருந்தார்கள். இறை தூதர் அவர்களிடமிருந்து அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே தனது பிரியமுள்ள தந்தையின் நெருக்கத்தை விட்டும் தான் பிரிய இருப்பதை எண்ணி ஃபாத்திமா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதனை அடுத்து, நான் இறந்ததன் பின்னால் எனது குடும்பத்தவர்களில் எல்லாம் என்னை முதலில் வந்து சந்திக்கக்கூடிய நபர் நீங்களாகத்தான் மகளே இருப்பீர்கள் என்ற நற்செய்தியையும் ஃபாத்திமா அவர்களுக்கு இறை தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதனை கேட்ட மாத்திரத்திலேயே ஃபாத்திமா அவர்கள் புன்னகை பூக்க ஆரம்பித்தார்கள். இறை தூதர் அவர்கள் தனது இறுதி கட்டத்தை அடைந்த பொழுது நோய் வாய்ப்பட்டதன் காரணமாக அவர்கள் மிகுந்த அவஸ்தைகளுக்கு ஆளாகி கொண்டிருப்பதை பார்த்த ஃபாத்திமா அவர்களது மனது மிகுந்த கவலைக்குள்ளானது. இதனை கண்ட இறை தூதர் அவர்கள், மகளே, இந்த நாளைக்கு பின்னர் வேறு எப்பொழுதும் உனது தந்தை இது போன்ற வேதனைகளை அனுபவிக்க மாட்டார் என்றும் மறுமையின் உன்னதமான சுகந்தங்களை அடைந்து கொள்வதற்காக நான் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்கள் மரணம் அடைந்ததன் பின் 6 மாத காலம் கழித்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணத்தை சந்தித்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அலி அவர்களும் அவர்களது 4 குழந்தைகளான ஹசன், ஹுசைன், ஜைனப் மற்றும் உம்மு குல்தூம் ஆகியோர்கள் தங்களது இளமை காலத்திலேயே தனது தாயை இழந்தவர்களானார்கள். ஃபாத்திமா அவர்களது உடலை அலி அவர்களும் இன்னும் அஸ்மா பிந்து உமைஸ் அவர்களும் இன்னும் சலமா ராஃப் அவர்களும் குளிப்பாட்டி கபனிட்டார்கள். அவர்களது உடல் ஜன்னத்துல் ஃபக்கியில் இரவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அலி அவர்களும் அப்பாஸ் அவர்களும் இன்னும் ஃபதல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களது இறுதி துயில் கொள்ளும் இடத்தில் மண்ணறையில் வைத்தார்கள். சுவனத்து பெண்களின் தலைவியுமான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சுவனத்தை நோக்கிய பயணம் தொடர்ந்தது.